ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் கேகே பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்றைக்கி தேட்டரில் விஜய் சேதுபதி நடித்து இன்றைக்கி திரையரங்கில் வெளியிடப்பட்டுள்ள மகாராஜா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரியை நம்ம இப்போ பேசலாம். ஏன்னா மொத்த கதையை நான் சொன்னேன் படம் ரிவ்யூவில் ஆகிரும். ஏன்னா இது ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், ஆனால் கொண்டு போயிருக்க விதம் ரொம்பவே அற்புதமாக இருக்கிறது. படத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு சலூன் கடை வச்சுருக்கிறவராக வந்திருக்கிறாரு. அவரோட நடிப்பு திறமையை இன்னுமே மேம்படுத்தி காட்டியிருக்கிறாரு. இது வரைக்கும் விஜய் சேதுபதி நடித்த பல படங்களில் 49 படங்களில் இந்த படம் ஒரு முக்கியத்துவமான படமாக இருக்கிறது. டேரக்டருமே பாராட்டணும். அவருக்கு அந்த முன்னாடி எடுத்த படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ வந்த இந்த படமாக ரொம்பவே அற்புதமான படைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டார்டிங் சீன்லேயே விஜய் சேதுபதி வந்துட்டு அவரோட ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டில் விஜய் சேதுபதியோட மனைவி மரணம் ஆயிடுறாங்க. அவன் பொண்ணு வந்துட்டு படிப்பில் கொஞ்சம் சுமார் தான், ஆனால் ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு ரன்னிங் வீராங்கனையாக இந்த படத்தில் இருக்கிறாங்க. அவங்க வெளியூரில் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸுக்கு போகும்போதோ ஒரு போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டில் லக்ஷ்மின்ற ஒரு பொருள் காணாமல் போயிடுது. அதை பற்றி விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் விறுவிறுப்பாக போகிறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நான் எதையும் ரிவீல் பண்ண விரும்பலை, நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. ஆனால் தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே பிரமிச்சு போய் பார்த்தேன். நீங்களும் பாருங்கள். அதுவும் கடைசி கிளைமேக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படத்தோட இதெல்லாம் சீட்டோட நுனியில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு செம்மையாக இருக்கும். இன்டர்வல் சீன் எல்லாமே செம்ம கூஸ்பம்ஸாக இருக்கும். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி விட்டு பேசுகிறேன்னா, இது என்னோடய 3வது வீடியோ தான். முடிஞ்ச வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.